Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2026 நீங்கள் எழுத போகிற கிளாஸ் 12 போர்டு எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப்பை பற்றி டைம்லைனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு நாளைக்கு எப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கணும், சிலபஸ் என்னது, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கணும், அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு என்னென்ன புக்ஸை யூஸ் பண்ணணும், எதுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், உங்களுக்கான சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்குமே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் அண்ட் போர்டு எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பற்றியும் போய் பாருங்கள். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கவனிங்க. யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். கிளாஸ் 12 வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போது கிளாஸ் 11ஓட. ஓகே, திஸ் இஸ் ரியல் ட்ரூத் வாட் ஐம் சேயிங். ஓகே, அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான் போட்டு கரெக்டாக படித்தோம் அப்படின்னா 95% வந்து போர்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, டெஃபினட்டாக எடுக்க முடியும். 11th அளவுக்கு நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்காது. எதை படிக்கணும், சிலபஸ் என்னது, எதுலேருந்து கொஸ்டின் கேட்பான், எது ரிப்பீட்டடாக கேட்பான், எதுவுமே தெரியாத மாதிரி 12th கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. இப்போ பாருங்க, ஆல்ரெடி வந்து சிபிஎஸ்சியில் வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க February 15th 2026. ஸோ அதுலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட March 25 வரைக்கும், தட் இஸ் March 25 2026 வரைக்குமே உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், மெயின் எக்ஸாம்ஸ். இப்போ இதில் வந்து சிலபஸ்ல ஏதோ மாற்றம் இருக்கா சார், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் சிலபஸ்க்கு மாற்றம் இருக்குமானா கண்டிப்பாக 99% நம்மளுக்கு கண்டிப்பாக மாற்றத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு ரூமர்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ போன வருஷம் சிலபஸ் தான் டெஃபினட்டாக இந்த வருஷமும் இருக்க போகுது. இப்போ கரெக்டாக இன்னையிலேருந்து நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 months தான் நம்மளுக்கு இருக்கும். 1 year நம்மளுக்கு இருக்குன்னு சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா 10 months தான் இருக்கும். அதுலேயே வந்து 1 month உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ப்ராக்டிகல்ஸ் நடக்கும். ஸோ அதனால வந்து ஒரு மந்த்தை நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் ஒரு 9 to 10 months தான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா. 1 year டெஃபினட்டாக நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த டைம் லைனுக்குள்ளே நம்ம எப்படி படிக்கணுன்றது வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போட்டு பண்ணாதான் டெஃபினெட்லி யூ கேன் சக்சீட் இன் திஸ். நம்ம 10th standard பண்ண மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்து நம்ம மார்க் எடுத்ததெல்லாம் டெஃபினட்டாக 12th பண்ண முடியாது. ஓகே, நம்ம டெய்லி படிக்கணும். அது வந்து ஷெட்யூல்டாக நம்ம பண்ணாதான் இட் இஸ் பாசிபிள். இப்போ இந்த 10 months தான் இருக்குன்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to select our teachers. ஸோ இந்த டைம் லைனுக்குள்ள நம்ம படிக்கணும் போது டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம பிளான் படி எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ உங்களோட டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்க டீச்சர்ஸ், இப்போ சில ஸ்கூல்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல டீச்சர் இருக்காங்க, இல்லை ஒரு ஃபிசிக்ஸுக்கு நல்ல டீச்சர் இருக்காங்க ஸ்கூல்ல அப்படின்னா யூ ஜஸ்ட் லீவ் தேர் இட் செல்ஃப். ஆமா சார் ஸ்கூல்லேயே எடுக்கிறாங்க, எனக்கு அதுவே போதும். இல்லை நீங்கள் எனக்கு வந்து சார் எனக்கு அங்கே ஸ்கூலில் ப்ராப்பராக இது இல்லை, 11th நான் பார்த்துட்டேன், அப்போ வந்து எனக்கு 12th வந்து நல்ல டீச்சர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த டைம்லேயே டிசைட் பண்ணணும். ஓகே, யூ ஷுட் நாட் வெயிட். ஸோ நான் வந்து என்னோட மார்க்கை பார்க்குறேன், என்னாலேயே படிக்க முடியுதான்னு பார்க்குறேன், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி 11th எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த ஸ்கூலில். ஸோ உங்களுக்கு வந்து டியூஷன் டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் வேணுமான்றதையும் நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ண வேண்டிய டைம் இது. டீச்சர்ஸ் யூ நீட் டு ஃபிக்ஸ் இட். அட் த சேம் டைம் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி படித்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து 11th சில விஷயம் எப்பயாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆனால் 12th மெமரைஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு 80% ஆஃப் த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸாக ரிப்பீட்டடாக வரும். கண்டிப்பாக ஒரு 20% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களை நல்லா யோசிக்கிற மாதிரி கிரிட்டிக்கல் ட்ரிக்கெல்லாம் வைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். கான்செப்ஷுவலாக கேட்பான். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா டோன்ட் மெமரைஸ் த திங்ஸ், புரிஞ்சு படிங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா நல்ல டீச்சர்ஸ், புரிஞ்சு சொல்லித்தர டீச்சர்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அட் த சேம் டைம் ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது 3 சப்ஜெக்ட்டுக்குமே ப்ராப்பராக டைம்ஸ் அலாட் பண்ணுறோமா அப்படின்றத பாருங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் மேக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்டையும் ரெகுலராக படிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபிசிக்ஸு, ஒரு நாள் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி அப்படின்னு பண்ணீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். ஏன்னா உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே நடுவில் எல்லா டீச்சர்ஸும் தான் ஒர்க் தருவாங்க. நீங்கள் ஒரே சப்ஜெக்டை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஸோ ஒரு நாளைக்கு எல்லா இதுக்கும் ஒரு மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. தட் வில் பி எனஃப். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் ஸ்கூல்ல இருந்து வெளியில் வந்து படிக்கணும். அப்போ தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேக்ஸுக்கு தனித்தனியாக நீங்கள் டைமை அலாட் பண்ண முடியும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 மணி நேரம். சாட்டர்டே சண்டே அதுவும் உங்களுக்கு போனஸ் தான். சாட்டர்டே டைம் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளை கொஞ்சம் குறைங்க. ஏன்னா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே போதும். 11th ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்களா அதுவே போதும். ரொம்ப சோஷியலைஸ் ஆகாதீங்க. சோஷியலைஸ்ன்றது நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவுட்டிங் போறாங்கன்னா டெஃபினட்டா நானும் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
படிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைம்ல யூ ஸ்பெண்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. ஓகே, பட் படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. யூ ஷுட் கிவ் இட் திஸ் டைம். அட் த சேம் டைம் வந்து ஆரம்பத்திலே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போதான் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மே இந்த டைம் வருதுன்னா இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. யூ டோன்ட் ஸ்டார்ட் யுவர் ஸ்டடிங் அந்த நவம்பர் மந்த். சார் என்னோட ஹாஃப் இயர்லி குவார்டர்லி மார்க்லாம் பார்த்து எனக்கு பயம் வந்துடும், நான் பயம் வந்தால் தான் படிப்பேன்னா யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் டு ட்ரபிள். உங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்சிட்டி வச்சுக்காதீங்க. ஆரம்பத்துலேருந்தே படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட 12th போர்டு எக்ஸாம் ஜேர்னி. இல்லை நான் லாஸ்ட் டைம் தான் படிப்பேன்னா யூ வில் கோ இன் டு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் போவீங்க. அதுக்கப்புறம் மார்க் வரல, நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் சேர்த்து விட்ருவான், நிறைய பிரச்சனை இருக்குல்லப்பா. ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் சேர்த்துனா எல்லாரும் 4:30க்கு வீட்டுக்கு வர டைமில் உங்களை வந்து 7 o'clock 7:30 வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால வந்து ஆரம்பத்துலேருந்தே படிச்சிங்கன்னா யாரும் நம்ம சொல்லி படிக்க வேண்டாம், நீங்களே படிச்சுட்டு யூ வில் கோ இன் அ ஸ்மூத்தர் வே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஆல்ரெடி 4 hours 5 hours படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு கொடுக்கணும் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் த ஸ்கூல். இப்போ ஓகே, இது புரியுது. இப்போ ஒரு ஷெட்யூல் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஷெட்யூல் தெரியுதா? அந்த ஷெட்யூலில் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. மார்னிங் ஒரு 5 to 5:30 டெஃபினட்டாக ஏஞ்சிட்டு 5:30 to 6:30 டெஃபினட்டாக உட்காந்து படிங்க. ஓகே, மார்னிங் டைமில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் புதுசாக படிக்கிறதுலாம் மார்னிங் படிக்கலாம். அப்படி படிக்கும் போது உங்களுக்கு நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்கும். ஸோ மார்னிங் டைமை மிஸ் பண்ணாதீங்க. சார் நான் 7 o'clock தான் ஸ்கூலுக்கு போகிற டைம் தான் நான் ஏந்திருப்பேன் அப்படின்னா யூ ஆர் இன் டு ட்ரபிள். ஏன்னா மார்னிங் டைம் இஸ் அ ஃப்ரெஷ் டைம். உங்கள் பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் எதை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்கள் மைண்டில் கிராப் ஆகும். ஸோ அந்த டைமில் புதுசாக படிக்கிறதுலாம் மார்னிங் டைம் யூஸ் பண்ணிங்க. சார் நான் நைட் டைம் தான் படிப்பேன். ஸோ நைட் டைம் இஸ் நாட் அட்வைசபிள் டைம் டு ஸ்டடி அண்ட் கான்சென்ட்ரேட். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவே சொல்ல முடியும். மார்னிங் டைம் தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான டைம். ஓகே, ஸோ அதனால ஒரு 5:30 ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6:30 வரைக்கும் ஒரு செஷன் பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். எய்தர் யூ கேன் யூஸ் யுவர் ஸ்டடி டைம், நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் சில டைம் மார்னிங்லேயே சில பேர் டியூஷன்ஸ் வைப்பாங்க, ஸோ அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ எய்தர் வே 5:30 ஒரு 6:30 வரைக்கும் ஒரு ப்ராப்பர் டியூஷன் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6:30 7:30 நீங்கள் ஸ்கூலை ரீச் பண்ணிடுறீங்க. ஓகே, 6:30 7:30 ஸ்கூலை ரீச் பண்ணிடுறீங்க. இப்போ 7:30 ஒரு 4 o'clock வரைக்குமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கூலில் இருக்கிறதா எடுத்துக்கலாம். எப்போ 7:30 to 4 PM. ஸோ இந்த டைமில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கூலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டைமில் வாட் யூ நீட் டு டூ இஸ் ஃப்ரீ டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் எனக்கு ஒரு டைம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, பிரேக் டைம் கிடைக்குது, அந்த டைம்லலாம் படிங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்க. பட் ஆனால் கண்டிப்பாக படிக்கவும் செய்யுங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு என்சிஆர்டி புக்கு யூ ஆர் அலவுட் இன் டு த ஸ்கூல். என்சிஆர்டி புக்லாம் டெய்லி எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்க தயங்கக்கூடாது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஷுட் லேர்ன் இந்த பிகினிங் இட் செல்ஃப். டீச்சர்ஸோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வாங்கி, இந்த டீச்சர் எனக்கு பிடிக்காது, இந்த டீச்சர் எனக்கு போனாலே திட்டுவாங்க, அப்படிலாம் எந்த டீச்சர்ஸும் கிடையாது. சில பேர் ஏதோ ஒரு காரணத்தினால உங்க திட்டலாம். பட் எல்லா டீச்சருக்கும் ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் என்ன இருக்குன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் டீச்சர்ஸ் நினைப்பாங்க. அதனால வந்து அவங்க கிட்ட ரொம்ப எசிடேட் ஆகாம டவுட் கேளுங்க. ஓகே, ஸோ ஸ்கூல்லேயே படிங்க. ஃப்ரீ டைமில் படித்து அவங்க ஸ்டாஃப் ரூமில் இருக்கும்போது கூட டவுட்ஸ் கேட்கலாம். யாரும் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூலில் இருக்க டைமில் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங், டவுட் கிளியரிங்காக உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட அங்கேயே பண்ணிடணும். ஒரு ஸ்கூலில் அங்கே தான் மேக்ஸிமம் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. 7:30 to 4 PM அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. 4 PM 5 PM நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 to 5 PM 1 hour டைம் இருக்குது. நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்துடலாம். வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. ஒரு 10 minutes or 15 minutes நல்லா ஸ்லீப் பண்ணுங்க. நத்திங் ராங் இன் தட். ஓகே, 1 மணி நேரம் தூங்கணும்னு கிடையாது. அலாரம் வச்சு 15 minutes தூங்குங்க. ஓகே, தட் வில் பி இனஃப். உங்கள் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸ்கூலில் படித்தது போயிட்டு வந்து டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும் 15 minutes தூக்கத்திலேயே. ஓகே, ஸோ அந்த 15 minutes யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த செஷன் 5 to 6:30 வந்து யூ புட் யுவர் ஒர்க். லைக் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. ஆர் யூ கோ டு த டியூஷன் போக போகிறீங்கன்னா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6:30 7 ஓகே, ஒரு ½ hour பிரேக் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு ½ hour பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இட்ஸ் நாட் சில பேர்லாம் கண்டினியூஸாக உட்காந்து படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே இருக்கக்கூடாது. ஓகே, யூ ஷுட் டேக் அ ப்ராப்பர் பிரேக். ஒரு ½ hour பிரேக் எடுத்துக்கோங்க. நத்திங் ராங் இன் தட். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6:30 7 ஒரு பிரேக் எடுக்கிறீங்க. 7 9 வந்து வித்தவுட் எனி மொபைல் ஃபோன்ஸ், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பீஸாக ஒரு என்விரான்மெண்ட்டில் உட்காந்து படிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பிளேஸை செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இங்கே இருந்தால் படிக்க போகிறேன். சில பேர் நான் நடந்துக்கிட்டே படிக்கிறது, நான் பெட்டில் இப்படி சாஞ்சிக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கிறது, பெட்டில் படுத்துக்கிட்டே படிக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு சீட்டிங் டேபிள் இல்லை ஒரு ஃப்ளோரில் நல்ல ஒரு கிளாத் விரிச்சிட்டு அந்த இடத்துல உட்காருங்க. ஒரு டேபிள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து படிங்க. ஓகே, எந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்கணும், பாடி ஸ்ட்ரெயின் ஆகாமல்
நிறைய நேரம் உட்காந்து படிக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட், வாட்டர் எடுத்து தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல உட்காருங்க. ஸோ 6:30 to 7 ஒரு பிரேக் எடுத்துட்டு 7 to 9 2 hours ஃபுல்லா வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ hour 9 to 9:30 வந்து யூ ஹேவ் யுவர் டின்னர். ஸோ அந்த டைம்ல ஒரு இன்ட்ராக்ஷன், ஃபேமிலி இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டு யூ டேக் அ ஃபுட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 9:30 to 11 கண்டிப்பாக அந்த செஷனில் என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்கூல் ஒர்க்கை இந்த டைம் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூலில் வந்து வெறும் நீங்கள் ஒரு பிளான் போடுவீங்க, ஆனால் ஸ்கூலில் வேற ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கலாம், இல்லை அந்த டீச்சர் ஒரு பர்டிகுலர் ஒர்க் வந்து ஒரு ஸ்பெஷலாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நான் கேட்பேன், இந்த கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க, டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்கிற ஒர்க், ஸ்கூல் ஒர்க் எல்லாமே 9:30 to 11 பிளான் பண்ணிக்கோங்க. 9:30 to 11 1.5 hour செஷன், அதுவே போதும். ஸ்கூல் ஒர்க்கை வித்தவுட் ஃபுல் டிஸ்ட்ராக்ஷன் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபினிஷ் இட். முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 11 o'clock தூங்கிடுங்க. சார் நான் 1 மணிக்கு தான் தூங்குவேன், யூ ஆர் புட்டிங் ஒன் மோர் டைம் யூ ஆர் இன்டு ட்ரபிள். ஏன்னா நீங்கள் நைட் டைம் வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். இல்லை 1 o'clock தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி 5:30 எழுந்திருப்பீங்க? அதுக்கப்புறம் ஸ்கூலில் தூக்கம் வரும். ஸோ உங்களோட ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் ஸ்லீப் சைக்கிளை இந்த என்டையர் ஒன் இயர் ஃபுல்லாக டிசிப்ளினாக நைட்டு 11 மணி ஆனால் தூங்கிட்டு அந்த ஷெட்யூல் நான் சொல்கிறேன் இல்லையா, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சார் இந்த ஷெட்யூலை நான் எப்படி சார் பிலீவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஷெட்யூலை பிலீவ் பண்ணவங்க தான் டாப்பர்ஸ் ஆயிருக்காங்க. இந்த வருஷமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் IIT போகிறாங்க. அதனால வந்து த மார்க்ஸ் ஹவ் பீன் காட். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னன்னா எதுல இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டியூஷன் ஆர் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸோ கிளாஸ்லேயே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அது எல்லாமே பேசிக் ப்ராப்ளம்ஸாக ஜென்ரலாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. அதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கையில தான் இருக்கு. யூ நீட் டு மேக் ஷூர். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் அதை பண்ணணும். டீச்சர்ஸ் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ நானுமே ஒரு தடவை தான் சொல்ல முடியும், பட் நீங்க தான் அதை மறக்காம இருக்கணும். என்னன்னா டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களா, கிளாஸ்ல கொடுக்கறது அதை புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா NCERTல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் முடிக்கணும். இப்போ நீங்க நெட்ல தட்டினாலே சொல்யூஷன் வந்துடுது இல்லையா? ஸோ இப்போ நான் சில புக்ஸும் சொல்ல போகிறேன், அதுலேயும் சொல்யூஷன்ஸ் இருக்கும். எது NCERTயோட எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு ஆன்சர் வரல, உடனே சொல்யூஷனை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. டோன்ட் மெமரைஸ் இட். அங்கேயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணுமே தவிர யூ ஷுட் நாட் மெமரைஸ் இட். மெமரைஸ் எப்போ பண்ணுறீங்களோ CBSEல படிக்கிற உங்களுக்கு பெரிய ட்ரபிள். கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த டாப் ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஆவரேஜ் லெவலில் தான் இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் டோன்ட் மெமரைஸ் இட். டியூஷனில் கொடுக்கக்கூடிய கிளாஸ் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் NCERTல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷம் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். லாஸ்ட் 10 வருஷம் பேப்பர் இஸ் எனஃப். ஆல் த சப்ஜெக்ட்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இதுலையுமே, ஈவன் இங்கிலீஷில் கூட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்குலாம் புக்கு இருக்கு. ஓகே, நான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு. ஓகே, நான் வந்து MTG ப்ரிஃபர் பண்ணுறேன், அப்புறம் எக்ஸாம் ஐடியா ப்ரிஃபர் பண்ணுறேன். MTG வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். MTG ஃபார் ப்ரீவியஸ் இயர்ஸ். எக்ஸாம் ஐடியாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸு, நிறைய லைக் தியரியுமே நிறைய ஷார்ட் நோட்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருப்பான். நீங்கள் ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணணும்னா எக்ஸாம் ஐடியா இஸ் பெட்டர். MTG வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே நான் டீட்டெயில்டாக வந்து புக் ரிவ்யூன்னு சொல்லி போட போகிறேன். புக் ரிவ்யூன்னு போடும்போது அதை நீங்கள் பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் ஐடியாவையும் MTG ஃபார் ப்ரீவியஸ் இயர்ஸ்மே ப்ரிஃபர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுப்பா. திஸ் இஸ் வாட் ஐ எம் யூசிங் இட் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் பேப்பர், இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, ஆரம்பத்துலேருந்தே எக்ஸாம்ஸ் வச்சிருவாங்க. வீக்லி ஒரு டெஸ்ட்டாவது இருக்கும், 2 weeks ஒன்ஸ். அந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய மார்க்ஸை வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் இட் பாசிட்டிவ். சரி, நான் வந்து இவ்வளோ ஷெட்யூல் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு மார்க்கே வரல அப்படின்னு யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட். ஸோ எப்படின்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். 12th ப்ரிப்பரேஷன் இஸ் அ லேடர் ப்ராசஸ். முதல்ல ஸ்லோவாக தான் ஏறுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் லிஃப்ட் வந்துடும். லிஃப்ட் வந்து வேகமாக போக வேண்டியதான். யூ கேன் ரைஸ் யுவர் மார்க்ஸ். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது டெய்லி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன கண்டுபிடிச்சிருவீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் கொஸ்டின்ஸ், NCERT எக்ஸாம்பிள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்ததுக்கு, இது கிளாஸ் லெவலில் இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடையாது. கிளாஸ் லெவலில் என்ன கேட்பானே தெரியாது.
ஓகே, மேம் கொடுக்கக்கூடிய ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய 2-3 கொஸ்டின்ஸ் வச்சு தான் ஓட்டணும். ஆனால் 12th அப்படி கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டாகணும், வேற வழி கிடையாது. ப்ராப்ளம்ஸ் எல்லா லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ராப்ளம்ஸும் போட்டு பார்க்கணும் நீங்கள் டெஃபினட்டாக. ஒரு டெஸ்ட் மார்க் வருதுன்னா உடனே வந்து யூ ஷுட் நாட் கெட் யுவர் எனர்ஜி லோ. சின்சியராக படிங்க. உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லாம் ஓரமாக கொடுத்துட்டு மார்க் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு 10 மாதம் தான், 10 மாதம் கூட உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு உங்களால் படிக்க முடியல அப்படின்னா வாட் எல்ஸ் இன் தட்? ஓகே, உங்களால் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா how you can expect for a good mark? நீங்கள் எப்படி லைஃப்பில் சக்சீட் ஆக போகிறீங்க? இப்போ IIT, NIT, டாக்டர், MBBS, எய்ம்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கனால they are able to achieve that. ஓகே, ஒரு மொபைல் ஃபோனை ஒரு 10 மாதத்துக்கு கொடுக்க முடியலன்னா நீங்கள் எதை போய் அச்சீவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? there is no use in that. அதனால் வந்து கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ்லாம் கொடுத்து சின்சியராக படிங்க. ஸோ அப்படி பண்ணும் மார்க் வரல அப்படின்றத ஃபீல் பண்ணக்கூடாது. அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பாருங்கள். எங்கே மிஸ்டேக் ஆச்சு? ஃபார்முலா மெமரைஸ் பண்ணலையா? இல்லை நான் அந்த தியரமை வந்து ஒரு மெக்கானிசமை கெமிஸ்ட்ரியில் மெக்கானிசம் எழுதி பார்க்காம போனேன்னா, இல்லை பயாலஜியில் லைன் டு லைன் என்சிஆர்டியாக படிக்காமல் போனேன்னா, இல்லை மேக்ஸில் ப்ராப்ளம்ஸ் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்காம போனேன்னா அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்க. பட் த ஸ்டெப்ஸ் ஆர் வெரி கிளியர். உங்கள் டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இந்த 3 இது பண்ணிட்டாலே நீங்கள் டெஃபினட்டாக 95% மேலே டெஃபினட்டாக எடுக்க முடியும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. there is no secret at all. இதுக்கு மேல சீக்ரெட் ஒன்றும் கிடையாது. அதை ரெகுலரா பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கப்பா, இது எல்லாமே ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ என் சைட்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிசிக்ஸுக்கு வந்து கிளாஸ் 11 கிளாஸ் 12க்கு நான் வந்து ஆன்லைன் பேட்சஸ் வச்சிருக்கேன். ஓகே, லைவ் பேட்சஸ் இருக்கு, ப்ரீ ரெக்கார்டட் பேட்சஸ் இருக்கு. இந்த ப்ரீ ரெக்கார்டட் பேட்சஸ் என்ன அப்படின்னா, போன வருஷத்தோட ரெக்கார்டிங். லைவ் பேட்ச்ன்றது வந்து லைவா நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது. ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் இருக்கும், சில கிளாஸ் ஈவினிங் இருக்கும். ஓகே, ஓவராலா உங்களோட ஸ்கூல் டைமிங் இல்லாத டைமிங்ல தான் கிளாஸஸ் இருக்கும், உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து தான். ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கு, ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, என்டையர் கிளாஸோட நோட்ஸ் ப்ரீ ரெக்கார்டடா உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். சார் நான் இப்போ வேற எங்கேயோ டியூஷன் போறேன், டியூஷன்லயும் கிளாஸ் டீச்சர் சரியில்லை, அப்போ எனக்கு அங்கேயும் டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, அப்போ எனக்கு ரெக்கார்டட் கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த நான் கொடுக்க போற கிளாஸஸ் எல்லாமே CBSE படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீட் JEE படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு கான்செப்ட்ல ஒரு ஸ்கிராச் லெவல்ல இருந்து அப்படியே சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 5,000. ஓகே, 4,999. ஓகே, இதை வந்து நீங்க JP சாம்பியன் அகாடமி ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 11க்கு கிளாஸ் 12க்கு தனித்தனியாக பேட்சஸ் இருக்கு. 1 year ஆஃப் ஆக்சஸோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இது வந்து அவ்வளோ வருஷத்தோட ஹார்ட் ஒர்க். ஓகே, அது எல்லாமே ஒரு பேட்சாக கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஆப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரம் வேர் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆப் மூலியமாவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல நம்ம ஆப் இருக்கு, JP சாம்பியன் அகாடமி. இப்போ இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ். இல்லை சார் எனக்கு லைவ் வேணும், உங்களோட டவுட் செஷன்ஸ் எனக்கு வேணும், டவுட்ஸ் நிறைய கேட்பேன், எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, லைக் எனக்கு ஒரு கைடன்ஸ் தர முடியுமா என்டையர் இயர், எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணி தர முடியுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே லைவ் பேட்ச் வில் பி வெரி மச் சப்போர்ட்டிவ். இல்லை நான் லைவ் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, 7299392095. ஓகே, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு தரேன். டெஃபினட்டாக லைவ் பேட்ச்மே ரொம்பவே எஃபெக்டிவானது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு தர வேண்டிய சப்போர்ட்டு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்க மீட் பண்ணுறேன்ப்பா. until then bye from நாகராஜன். பை.